தமிழ்நாடு முழுவதும் உள்ள அம்பா உணவகத்தை மேம்படுத்த 21 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை முதன்மை செயலாளர் அமுதாவுக்கு கூடுதல் பொறுப்பு. முதல்வரின் முகவரி சிறப்பு திட்ட அதிகாரியாக நியமனம். உலக அளவில் மைக்ரோசாப்ட் விண்டோஸ் மென்பொருள் சேவை முடங்கியது. 40 கோடிக்கும் மேற்பட்ட கணினி சார்ந்த பணிகள் முடங்கியதால் பாதிப்பை சரி செய்யும் பணிகள் நிபுணர்கள் தீவிரம். மாற்றுச் சான்றிதழ் பெற்றோர்களிடம் இருந்து கட்டண பாக்கியை வசூலிக்கும் கருவி அல்ல. மாற்றுச் சான்றிதழ்களில் பின்புறத்தில் கட்டண பாக்கியை குறிப்பிட தடை விதிக்க பள்ளிக்கல்வித்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பல்வேறு துறைகள் சார்ந்த புதிய கட்டடங்கள் திறப்பு. தலைமைச் செயலகத்தில் இருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். நில அபகரிப்பு வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கரூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். வாங்கல் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் எம்.ஆர். விஜயபாஸ்கர் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர். மின்கட்டண உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி சென்னையில் பாமகவினர் போராட்டம். பாமக தலைமையில் அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான போராட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்பு. புதிய குற்றவியல் சட்டங்களை எதிர்த்து திமுக தொடர்ந்த வழக்கு. மத்திய அரசு 4 வாரத்தில் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தேர்தல் பத்திரங்கள் மூலம் நன்கொடை வழங்கிய நிறுவனங்கள் மீதான வழக்கு ஜூலை 22ஆம் தேதிக்கு விசாரணை. சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்கும் என உச்சநீதிமன்றம் தகவல். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய குற்றவியல் சட்டங்களை மக்களை குழப்பத்தில் ஆழ்த்தும் வகையில் உள்ளது. சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. கர்நாடக அணைகளில் நீர்வரத்து அதிகரிப்பு. காவிரியில் 78,000 கன அடி நீர் வெளியேற்றம். சென்னை மாநகராட்சி முழுவதும் சாலைகளை சீரமைக்கவும் புதிய சாலைகள் அமைக்கவும் நடவடிக்கை. 282 கோடி ரூபாய் மதிப்பிலான சாலை பணிகளுக்கு டெண்டர் கோரியது சென்னை மாநகராட்சி. கர்நாடகாவில் இன்று 55 இடங்களில் லோக் ஆயுக்தா போலீசார் அதிரடி சோதனை. பெங்களூரு, சிமோகா, தும்கூர் ஆகிய இடங்களில் சோதனை. கோவை சிறுவாணி அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து வருகின்றது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 1000 கன அடி நீர் திறப்பு. சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அம்மா உணவகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் ஆய்வு. அம்மா உணவகத்தை சிறப்பாக நடத்த முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு. மின்சார வாரியம் நஷ்டத்தில் இயங்குவதாக கூறுவதை ஏற்க முடியாது என அன்புமணி ராமதாஸ் பேட்டி. மின் கட்டண உயர்வை கண்டித்து பாமக போராட்டம். உத்தரப்பிரதேச பாஜக அரசு மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்த முயற்சிக்கின்றது. பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி குற்றச்சாட்டு. நீலகிரியில் ஓரிரு இடங்களில் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட். வானிலை ஆய்வு மையம் தகவல். குருட்டு நம்பிக்கையில் இருந்து மக்களை விடுவிக்க முயற்சிக்க வேண்டும். ஹஸ்ரா சம்பவம் குறித்து உத்தரப்பிரதேச ஆளுநர் ஆனந்திபென் பேச்சு. மகாராஷ்டிர மாநிலம் பயிற்சி IAS பூஜா கேத்கர் மீண்டும் சர்ச்சை. புனே மாவட்ட ஆட்சியர் பாலியல் ரீதியாக துன்புறுத்தினார் என புகார். டெல்லியில் இருந்து அமெரிக்கா புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் ரஷ்யாவில் தரையிறக்கம். தொழில்நுட்ப கோளாறால் விமானம் அவசரமாக தரையிறக்கம்.
ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர நடவடிக்கை, வங்கிகளில் வட்டி விகிதம் குறைக்கப்படும் என அமெரிக்க அதிபர் தேர்தல் பிரச்சாரத்தில் ட்ரம்ப் வாக்குறுதி. இத்தாலி நாட்டின் பிரதமர் ஜார்ஜியோ மெலோனியின் உயரம் குறித்து கிண்டல் எடுத்த விவகாரம். அந்நாட்டு பெண் பத்திரிகையாளருக்கு நீதிமன்றம் 4.5 லட்சம் அபராதம் விதித்து உத்தரவு. ஹர்திக் பாண்டியாவை விட சூரியகுமார் தலைமையில் விளையாடுவது நன்றாக இருக்கும் என்று பல வீரர்கள் கிரிக்கெட் வாரியத்திடம் கருத்து. இலங்கைக்கு எதிரான T20 தொடரில் சூரியகுமார் யாதவ் கேப்டனாக நியமிக்கப்பட்டது குறித்து BCCI அதிகாரி தகவல்.